இதுதான் ஸ்கூலோட உள்பகுதி. அந்த காலத்தில் இது ஒரு நெசவு செய்கிற இடம். கொஞ்சம் கூட மதிக்காம ஐயா போயிட்டாரு. இதான் துர்கா ஸ்டோர்ஸ். 2ஆம் போகம் 3ஆம் போகத்து இல்ல கோயிலுக்கு போகல இப்ப. ஓ கோயிலுக்கு போனான். ஐயா இல்லையா? ஐயா இல்லை. வீடுகள் எல்லாம் நல்லாவே இருக்குது. இவங்களோட வீடா? நீங்க வந்து கட்டினீங்களா இல்லை முந்தைய இருந்ததா இந்த வீடுகள்? வந்து கட்டினீங்களா? 9ஆம் வட்டாரம் வேலனை உங்களுக்கு போகலாது. இது தொயல் கீரை, இது முள்ளு கீரை. ஐயா வடக்குழங்கை. இதா வடக்குழங்கை இல்லை கொப்பரை காய போட்டிருக்கீங்கன்னா எடுக்கிற எங்கிட்ட எடுத்தா 200 ரூபாய்க்கு எடுத்தா தாங்க விற்கிற 600 ரூபா. உண்மையிலேயே செம வடிவா இந்த வீட்டை கட்டி வச்சிருக்கீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே என்ன கிடக்குதுன்னு தெரியல. வணக்கம் உறவுகளே, நான் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் குறிப்பாக தீவகம் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டுக்கு வரேன். உங்களை எல்லாருக்குமே தெரியும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தீவகத்தில் வேல்ன, சரவண, நாரந்தன, ஊர்காவத்துறை, சுருவிலன்னு சொல்லி நிறைய இடங்கள் அங்கே வீடியோ பதிவிட்டுனாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் விடுபட்டது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, தம்பி அந்த இடத்த போடுறா இந்த இடத்த போடான்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்களா. அதால் பார்த்தீங்கன்னா விடுபட்ட இடங்கள்லாம் அங்கே வீடியோ பதிவு செய்து போட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சரவண சந்தி இருக்கு தானே, அதுலேருந்து வெளிக்கிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புளியங்குடலுக்கு போய் புளியங்குடையிலேருந்து கிட்டத்தட்ட சுருவிலுக்கு போக போகிறேன். சுருவில் அதாவது பல வைரவர் கோயில்னு சொல்லி வைரவர் கோயில் ஒன்று இருக்குது, அது வரைக்கும் போக போகிறேன். பல வைரவர் கோயில், அந்த கோயில் பற்றி உங்களுக்கு குறிப்பாக சொல்லிக்கூடாது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிவர்கள் எல்லாம், அந்த கோயிலுடைய சிவர்கள் எல்லாம் ஆழ விழுதுகள் இருக்கு தானே, அது அப்படியே சூழ்ந்து அந்த விழுதுகளாலேயே கோயில் அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அவ்வளோதுக்கு சுமையாக இருந்தது. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டேங்க, நீங்கள் வீடியோவில் பாருங்க உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 500 மீட்டர் 400 மீட்டர் கிட்ட போகணும். தண்ணிக்கு நடுவில் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் நின்றது, அதாவது அரச மரம் நின்றது, ஆலமரம் நின்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வண்ணா தெரியும் தானே, மஞ்சள் வண்ணா நின்றது. இப்படி பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் நின்றது. உண்மையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த அது வைரவ தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாக அது ஒரு சுமையாக இருக்கும் அந்த காவலி. உண்மையாக வேற லெவலில் ரெண்டு இடமுமே மிஸ் பண்ணாங்க. 2 மடியாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இங்கேருந்து போயிருக்கிறது பழைய கடைகள் எடுத்துனான். முந்தைய காலத்தில் ஆக்கள் பாவிச்ச கடைகள் இருக்குன்னா, இப்போ விடுபட்ட கடைகள் இருக்குன்னா, அப்போ அந்த கடைகள் எடுத்துனான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிளகாய் தோட்டமண்டுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா மிளகாயை தாண்டி அங்கே நிறைய கீரை வகைகள் இருந்தது. அப்போ அந்த கதை நீங்கள் அந்த கீரை வகையெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. அப்போ அதுகளெல்லாம் பார்க்கணும் சொல்லி ஆசைப்படுவீங்க. அப்போ கீரை வகைகளை நான் அதில் காட்டி வீடியோ பதிவு செய்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில கோயில்கள் எல்லாம் காட்டியிருப்பேன். நீங்கள் வீடியோ பாருங்க, உங்களுக்கு பிடிக்குமா சொல்லி நம்புறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் கமெண்ட்டை வாசிக்கிறது வேணும். இப்போ இந்த கோவிலுக்கு அழிக்கிட்டுருங்க. அப்போ நான் கமெண்ட்டையும் இப்போ வாசிச்சுக்கொள்கிறேன். என்ன அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணவரால் பேர் போடியில் போட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தம்பி மேர் எங்கள் ஊரே அழகாக பதிவு செய்தமைக்கு நன்றி. கோபுரத்தடி வைரவர் கோயில் பதிவிடுங்கள்னு சொல்லி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாச்சிமார் கோயில் இப்படி எங்களுக்கு தெரியாத இடமெல்லாம் உங்கள் மூலம் தெரிந்து கொண்டோம். மகிழ்ச்சி. பாம்பு பூச்சிகள் இருக்கும் அவதானமாக இருக்கவும் தொடர்ந்து பயணிக்க வாழ்த்துக்கள் சொல்லி போடுறது. உண்மையாக பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு அக்கறை எடுத்து சொல்லி நம்ம தம்பியாக்கள் பாம்பு பூச்சி இருக்கு, கவனமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூபன் அண்ணா ஹார்ட் ரியாக்ட் போட்டிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வீடியோலையும் அண்ணா ஃபோன் பண்ணுறவர் வளமை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணா ரூபன் பிளாக் அண்ணா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கார். அடுத்தது சித்ரா தேவின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஷோயிங் த மயிலம்புலம் ஐயனார் டெம்பிள் வெரி குட் வீடியோன்னு சொல்லி. உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்குது. உண்மையாக நான் அவ்வளோதுக்கு நல்லா வீடியோ செய்திருக்கேன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா நன்றிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்குன்னு சொல்லி ஊக்கப்படுத்தியிருக்கேன். ஃபோட்டோ நான் போட்டிருக்கார். ஃபோட்டோ நான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவர். அவரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கார் வெரி குட் வீடியோன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஞானம்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். அன்பு தம்பிமார் உண்மையில் சிறந்த பதிவு. நாம் பிறந்து வளர்ந்த இடத்தையும் பதிவு செய்து காண்பித்ததற்கு நன்றி. இன்று எங்கு நிற்கிறீர்கள் கேட்டிருக்கணும் சரியோ. ஆக்கியநாதன் சொல்லி அவையில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன். மிக சிறப்பான பதிவு, அருமையான இடங்கள், சிறப்பான கோவில்கள், அத்துடன் வளம் மிக்க பூமி திறம்பட பதிவு செய்திருக்கிறீர்கள் நன்றி என்று சொல்லி போட்டிருக்கிறேன். ஜெய ரஞ்சினி சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காப்போ ரத்தினம் வீட்டிற்கு முன் ஒழுங்கையையும் காட்டவும், அதுதான் சாட்டிக்கு போற வழி, முருகன் கோயிலையும் காட்டும், அதுதான் ஆலம்புலம் முருகன் கோயில் சொல்லி போட்டிருக்கிறேன். அது கட்டாயம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோக்கள் நான் கட்டாயமாக காட்டுவேன். நீங்கள் நம்பி எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். நான் ஓமெண்ட் சொன்னால் இந்த இடத்தை காட்டினா விட மாட்டேன். எப்பயோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வரும். நாளைக்கு இந்த வீக்குள்ளே நான் அந்த வீடியோ பதிவு செய்து போடுவேன். ஜசோதரன் பரமநாதன் இன்னும் ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லிக்கிறேன். முதல்ல ஒரு கமெண்ட் போட்டிருந்தவர், தம்பி நானும் வேலனை மேற்குத்தான், ஆனால் சோழாவத்தை பக்கம் போனதில்லை, ஓரளவு தெரியும், உங்கள் மூலம் தெரிந்து கொண்டேன், மிக்க நன்றிகள். எங்கள் ஊர் மிக எழில் மிகுந்த ஊர், கவலையாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஊரை மிஸ் பண்றாரு, உலக கவலையா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறார். உண்மையா பாத்தீங்கன்னா வர நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணிக்கணும். உண்மையா பார்த்தீங்கன்னா வீடியோஸ் சத்தியமா சொல்றேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏது நான் பிளவிட்டு இருந்தேன், நான் மன்னிச்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வடிவம் உங்களுக்கு ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு தான் வீடியோ தரேன். ஏதும் பிள்ளைகள் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. எல்லாருமே எல்லாத்தையும் சரியா செய்ய மாட்டேன் தானே. அப்போ சில பிள்ளையா சொல்லியிருப்பேன், பிளவிட்டு இருந்தா மன்னிச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்க. உங்களால் முடிஞ்ச என்ன சொல்றது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டா போடுங்க, பிரச்சனை இல்லை. நான் ஆட்ட கமெண்ட் டிலீட் பண்ண மாதிரி அந்த கமெண்ட் அப்படியே இருக்கு. நீங்கள் யாருமே அந்த கமெண்ட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள கூட அலர்ட்னு சொல்லி நினைக்கிறேன், கோவிக்காங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம். என்ன இதில் வைரவர் கோயில் இருக்குது பாருங்க. இதான் சரவண சந்தை.
நாங்கள் இதால போயும் புளியங்குடலுக்கு போகலாமா? நாங்கள் இப்ப சரவணையால போய் கொண்டிருக்கிறோம். இதுல ஒரு கடை தொகுதி இருக்குது. உள்ளுக்கு பொச்சு மட்டைகளை குவிச்சு விட்டுருக்கீங்கன்னா பார்த்தது கடைய. இதான் துர்கா ஸ்டோர்ஸ். இங்கே வந்து பொருட்கள் வாங்கி நாங்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. வந்து இந்த இடம் என்ன மாதிரி இருந்தது, என்னென்ன இங்கெல்லாம் வந்து வாங்கினீங்கன்னு சொல்லி. போய் பார்க்கலாம். பார்த்தது கடையே புறா எல்லாம் பறக்குது. இந்த கடைக்கு அருகாமையிலேயே கிணறும் இருக்குது. இந்த கடை தொகுதிக்கு பின்னால வாசல் இருக்குது பாருங்க. இதே மாதிரி அங்காளையும் ஒரு வாசல் இருக்குது, க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. கண்டொன்னாக்கள் ஓடினோம். இங்கால பக்கங்களில் கூடுதலான ஆக்கள் ஆடுகள் வளர்க்கினோம். நல்ல வடிவாக மேய்ஞ்சு கொண்டு இருக்கணும். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். ஐயா அல்வாரர் ஐயா வணக்கம். எங்கே ஓடுறீங்களா? நில்லுங்க 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 நில்லுங்க. அச்சா பிள்ளை. ஓகே ஓகே. கதை வைக்கத்தான். இல்லை 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 ஐயா ஐயா இந்த வாரன் பார்த்தீங்களா நடக்க விட்டு போகிறீங்களே என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஊரை பெட்டிக்காக்கி ஐயா கொஞ்சம் கூட மதிக்காம ஐயா போயிட்டாரு. இங்கால பக்கம் தான் வீடு இருக்குது. வார வழியில தொல்காப்பியர் முன்பள்ளி இருக்குது. 9ஆம் வட்டாரம் வேலனை அங்கால சரவணை கிழக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். முன்னால் ஒரு நல்ல வீடு ஒன்று இருக்குது. இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இது எங்கள் அம்மம்மாண்ட வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீட்டையும் கொண்டு போய் காட்டுறேன்னு என்ன. ஓடுகள் எல்லாம் நல்லாவே இருக்குது. இங்கே மாடுகள் எல்லாம் வந்து நின்று இருக்குது பாருங்க. வீட்டுக்கு பின்னால் இதில் மகேஸ்வரி யுத்தி ஆலயத்தின் கிரவுண்ட் இருக்குது. கிச்சனை கொண்டு போய் காட்டுறேன். கிச்சன் இதுதான் கிச்சன். இதில் இந்த ஹட்டுகள் எல்லாம் உடைஞ்சிருக்குது பாருங்க. தொடர்ந்து நாங்கள் சாமி அறைக்கு போகலாம். இதுதான் சாமி அறை. அந்த காலத்து ஜன்னல்களை பாருங்க. இந்த நிலைண்ட அகலத்தை பாருங்க. அந்த காலத்தில் கதவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருந்திருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்திருக்குது. அது நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடியமாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லெவல் சீட்டெல்லாம் அடிச்சிருந்துருக்கணும். இதுதான் முதலாவது அறை.
வீட்டுக்குள்ளேயே பிளாக் போர்டு மிகுந்திருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் கிணறு இருக்குது. கிணத்தை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, இங்கே பாத்ரூம் இருக்கு. இதுலேயும் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இதில் தான் துலா பூற்றுவியல். உங்களை பார்க்கும்போது தெரியுமா சொல்லி நினைக்கிறேன். கேட் எல்லாம் இப்பயும் இருக்குது. நிறைய இரும்பு கேட். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதுதான் மகேஸ்வரி வித்தியாலயம். இங்க உள்ள பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தையும் காட்டிக்கொள்றேன். இதுல தண்ணி டேங்க் இருக்குது. பாரதியார், திருவள்ளுவர், ஆறுமுக நாவலர், ஔவை அவர்களுடைய படங்களை எல்லாம் இந்த இடத்துல வரைஞ்சி வச்சிருக்கணும். ஸ்கூலை வடிவாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். சரி, நாங்கள் இனி தொடர்ந்து போகலாம்னு. போகிற வழியில் இந்த ஒழுங்கைக்குள்ள ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. ஆலமரது கீழே இதில் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. மாடுகள் எல்லாம் நிற்குது பாருங்க. இங்கே மாடுகள் எல்லாம் வளர்க்கிறோம் பாருங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து போய் இதில் வைரவர் கோயிலை பார்ப்போம். க்ளோஸ் பண்ணி இருக்கிறேன், உங்களுக்கு போக இல்லாது. வெளியால் இருந்தே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னா. மேலே காட்டிக்கொள்கிறேன்னா பொண்ணு பிடிச்சு கொண்டு ஒரு பாட்டிகள் வாரா, ஆள்கிட்ட கதையை கேட்போம். வணக்கம். தெரியக்கூடாது இங்கால என்ன என்ன இந்த கோயிலுக்கு போகல இப்ப? கோயிலுக்கு போனான். ஐயா இல்லையா? ஐயா இல்ல. ஏன் இல்ல ஐயா? ஐயா வருவார். எத்தனை மணிக்கு வருவார்? அவர் நினைச்சேன் இன்றைக்கு வியாழக்கிழமை எல்லாம். ஓம் வருவேன். ஆஹா. அம்மா எவ்வளவு காலம் இங்க இருக்கிறீங்க? நீங்கள் எவ்வளவு காலம் இங்க இருக்கிறீங்க? ஓ, இங்க எவ்வளவு காலம் இருக்கிறீங்க? நாங்கள் இப்ப 10 வருஷம் கூட இருக்கிறோம். 10 வருஷம்? அதுக்கு முதல்ல எங்க இருந்த நீங்கள்? அதுக்கு முந்தைய அங்க பழைய வளவுக்கு இருந்தாங்க. இது ஆட்ட கோயில்? இது வெளிநாட்டுக்காரு அவன் கோயில். ஆஹா. கோயில வரலாறு தெரியுமோ? கோயில வரலாறு தெரியுமோ? தெரியாதா? இதனுடைய மலர் சின்ன கோயில் சின்னதாக இருந்தது. அந்த புள்ள வந்துதான் இந்த கோயிலை கட்டிடவா. சும்மா சாமி வச்சு போட்டுட்டு இருந்தது. பிறகு கணேசலிங்க வாத்தியார் வந்து கும்பாபிஷேகம் செய்ய சின்ன கோயிலாக கட்டியிருந்ததான் வா வந்து பெரிய கோயிலாக கட்டிடவா. சரியம்மா, சரி சரியா. அம்மாட பேர் என்ன? மங்கையர்கரசி. மங்கையர்கரசி. சரியம்மா, ஓகே, நன்றியா. அம்மா கதிரை போட்டிருக்கு வழியால. நீங்க எங்க? நாங்கள் சரவணதா. ஆட்டமான் கைலாய பிள்ளையிட்ட பேரு. நாங்க கைலாய பிள்ளை அங்க அங்க கைலாய பிள்ளை பேரு. சரி சரி, ஓகே அம்மா. என்ன அப்ப கைலாய பிள்ளைகளும் செத்து போனார். அவற்றை பொஞ்சாதி பிள்ளைகள் இருக்கு யாழ்ப்பாணம். ஓ ஓ ஓ. நானும் அல்ல கிடந்து நேற்று வேலை இல்லை. உடம்பு இஞ்சால வந்தார். காசோடைய நிற்கிறான். சரி அம்மா. ஓகே ஓகே. இது ஒரு வீடு ஒன்று இருக்குது.
இப்போ இந்த வீடு தான் போஸ்ட் ஆஃபீஸாக இயங்கி கொண்டு வருது. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இங்கே கோயில தோட்டம் எல்லாம் இருக்குது. இந்த வைரவர் கோயில் ஒன்று. நாங்கள் வார வழியில இதுல ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது பாருங்க. முன்னால கடை கட்டி வச்சிருக்கீங்கன்னா இங்கால பெரிய ஏரியாவே இருக்கு பார்த்தீங்களோ. இதான் கிச்சனா. இதான் அந்த காலத்து வீடுகள். இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சா கமெண்ட்ல போட்டு விடுங்க. நல்ல குளிர்மையா இருக்குது. இதுதான் சாமியறை. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். நீங்களாம் மெயினாக செய்கிறது புகையில தான். மிளகாவும் செய்யணுமா? இந்த மிளகா தோட்டம் இது. தீவிரத்தில் ஒரு சில வீடுகள் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சு போயிருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடுகள் எல்லாம் கட்டி நல்லா வாழ்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, நான் இந்த வீட்டை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். என்ன பாருங்க வீட்டை. தீவிரத்தில் வந்து பாருங்க வீட்டை என்ன மாதிரி இருக்குண்டு. உண்மையிலேயே செம வடிவாக இந்த வீட்டை கட்டி வச்சிருக்கீங்கன்னா பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறேன். சரி, என்ன நாங்கள் தொடர்ந்து போகலாம். புளியங்குடல் சந்திக்கு அருகாமையில் இதில் ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது, மிளகாய் தோட்டம். உள்ளுக்கு மிளகாய் ஆஞ்சு கொண்டு இருக்கு. நம்ம போய் பார்க்கலாம். அம்மா, அம்மாய் வீடியோ எடுக்கலாமா? இதுதான் பசலிக்கீரை பாருங்க. மிளகாயை பிடுங்கி இந்த பேக்கில் போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. பச்சை மிளகாய். 20 வயசு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ இன்றைக்கு என்ன வேலை நடக்குது? இன்றைக்கு மிளகாயிரம். அப்போ மழையல் கொஞ்சம் இப்போ இல்லைத்தானே. அப்போ காய்களும் குறைய. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மிளகாய் ஆய்வீங்க? மிளகாய் கிடந்தா அப்படியும் 4 மூட ஆய்வோம். காலமே 2 பின்னி 2 மிளகாய் இருந்தால் நிறைய 6-7 பேக்கும் ஆய்வோம். அதுக்கு ஆக்களை போட்டுத்தான் ஆய்வோம். இப்போ மிளகாய் கண்டோட நட்டு எத்தனை நாளைக்கு பிறகு அறுவடை தொடங்கும்? 1 மாதம் செல்லும். 1 மாதம் செல்லும். ஏனெண்டா இப்போ மிளகாய சின்ன கண்டிலே வைப்போம். வச்சு அது ஒரு 15 நாளையால் கிண்டி கொடுக்கறது. அது அப்புறம் 15 நாளையால் கொஞ்சம் அப்படியும் இப்படிமா பூத்து காய்க்கும். பிறகுதான் 2ஆம் போகம் 3ஆம் போகத்துக்கு தான் நல்ல காய்கள் வரும். அது புல்லுகளையும் பிடுங்கி கொடுத்து இந்த மருந்துகள் அடித்து தண்ணிகள் இறைச்சி அப்படி என்று செய்யும்போது நல்ல காய்கள் வரும். மிளகாய்க்கு தண்ணி இறைக்க தண்ணி வேணும். ஆனால் இப்போ இது வந்து பங்குனி 4ஆம் மாசத்தோட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு தண்ணிகள் இருக்காது. அப்போ இது அந்த மழைக்கு 10ஆம் மாசம் மட்டும் மழை முதல் வரும் தானே, அப்பவே இந்த பயிர்கள் செய்வோம். ஆம்பளைகளுக்கு இப்போ வேலைகள் இல்லை. அவைய வந்து அந்த கொத்துகிற இது பாத்தி அணைக்கத்தான் போவினோம் ஆம்பளைகள். பொம்பளைகளுக்கு தான் கொஞ்சம் வேலை கூட. மிளகாய்ச்சல் மற்ற போயில வச்சு அதுக்கு பொம்பளைகள் அனுப்பினோம். வெட்டுக்குத்தான் ஆம்பளைகள். பொம்பளைகள் பரவ போயிலே வேண்டி பரவினோம். ஆம்பளைகள் வெட்டுக்கு நிற்பினோம். இப்போ ஒரு அது வைகாசிக்குள்ள இதெல்லாம் முடிஞ்சிடும். அது அப்புறம் ஒரு பயிரும் செய்கிறே இல்லை. மற்றபடி உங்களுக்கு சிலவுக்கு என்ன செய்வீங்க? அது அப்புறம் நாங்கள் வீட்டில் இருப்போம். வேற கூலி வேலைகள் இல்லை தானே. இந்த மழை காலத்தில் மட்டும்தான் வேலைக்கு போவீங்க?
பிறகு வீட்டு 10ஆம் மாதம் 9ஆம் மாதம் மழை ஆரம்பிக்கே பயிரிட ஒழிக்கிட்டா 5ஆம் மாதத்தோட எல்லாம் நிறைவாக போயிடும், முடிஞ்சிடும். சிலவுக்கு என்ன செய்வீங்க? அது அப்புறம் இருப்பம் என்ன வேறு அவ்வளோதான். எல்லாரோட விட கஷ்டம் தானே. ஓ இங்கே கஷ்டம். இல்லை கோழி ஆடு மாடு வளர்ப்போம், இல்லாடி பாயை பிடிச்சி விளைச்சி சீக்கிரம் 6 மாதத்துக்கு செய்து போட்டு 6 மாதத்துக்கு வீட்டுக்கு வந்து சீக்கிரம். இதுக்கு எத்தனை கண்டு நிற்குது? இது ஒரு 2000 கண்டு வரும். 2000 கண்டு. 2000 கண்டு. இதில் அரைவாசி கத்தரி வச்சிருக்கிறாங்க. அங்கால கத்தரியா? அங்கால கத்தரி, இங்கால மிளகா. இப்போ எங்களை தோட்டக்காரர் இப்போ 5 முடிய கொஞ்சம் எங்களோட சமயத்தவியலுக்கு தருவினம். அது மற்ற வியாபாரிகள் வந்து எடுத்துட்டு போவினம். மிளகாயில் தம்பில் அங்கே ஏற்றுறது தானே, அப்போ அதை கொடுப்பினோம். தண்ணி இருக்குமா? உப்பு தண்ணியா இருக்கு? இருநீர் தண்ணி. இங்கே இருநீர் தண்ணி இந்த மழைக்கு தான் கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்கும். பிறகு மற்ற கிணறுகள் வத்தி போயிடும் தானே, வைகாசி பிறகு வத்தி போயிடும். இந்த மழை காலங்களில் ஊரை பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கு. ஓ இது பசலை கீரை, மற்றது என்ன கீரை? இந்த தோட்டக்கீரையில எல்லாம் நாங்கள் எடுத்து சமைக்கிறது. விளங்கில காட்டுறீங்களாக்கா? இது தொயில் கீரை. இது தொயில் கீரை. இது தொயில் கீரை. இது முள்ளுக்கீரை. இது தொயில் கீரை. இது முள்ளுக்கீரை. ஆனால் இந்த கீரையை வந்து இப்படி தனியாக எடுத்து இந்த கீரைகளோட சேர்த்து சமைக்கிறது. அந்த ஈரல் கல் இது அதுகளுக்கு நல்ல இந்த கீரை. மற்ற இந்த கீரை வந்து இது அரைக்கீரை என்று சொல்கிறது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்னென்னு கேட்டால் அந்த எல்லா கீரைகளையும் பிடுங்கி கழுவி அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா அவிய விட்டுட்டு அகப்பையில் கடைஞ்சிட்டு ஒரு மூடி எண்ணெயை விட்டு அப்படியே அடுப்பில் நல்லா வதங்க விட்டு சொட்டு தேசி புளி விட்டு சாப்பிட சட்டப்படி இருக்கும். இது மூக்கரச்சி. இது மூக்கரச்சி. அந்த சாரை நான் பள்ளி அப்போ எடுத்துக்காட்டு. இது வந்து என்ன பண்டித்தகரை. இதையும் அந்த சேர்த்து சமைக்கிறது கீரைகளோட. இது என்னம்மா? இது அந்த தயிர் வாழை. இதுவும் சேர்த்து சமைக்கிறது. ஆனால் ஒரு வாசம் ஒன்று இருக்கு. ஆனால் கீரைகளோட சேர்த்து சமைக்கிறது. சாப்பாடு கஷ்டம் இருக்கா? என்ன ஏதோ ஒன்று பிடிங்கி கஷ்டம் இல்லை. நாங்கள் 3 வேளையும் வடிவாக சாப்பிட்றோம். பிள்ளைகள் படிக்கணும். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் ஆகிறதுக்கு சிறு பிள்ளைகளுக்கு வந்து புரத சத்துப்பாடு இரும்பு சத்துப்பாடு குறைவு. அப்போ பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கும் நல்ல உற்சாகமாக இருக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் பிள்ளைகளுக்கு சத்துள்ள உணவு தேவை. இதால் உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்ததால் பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு நல்ல சத்துள்ள உணவை கொடுக்க இல்லாமல் இருக்கிறோம். ஏனென்றால் உணவுப் பொருட்கள் விலை கடலை கவுப்பி பயறு அதுகள்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் காலை உணவு. அந்த நேரம் நாங்கள்லாம் அந்த உணவெல்லாம் சாப்பிட்னாங்க. இந்த நேரத்தில் படிக்கிற பிள்ளை நர்சரி பிள்ளைகளுக்கு கூடிய ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க இல்லாத நிலைமை இருக்குது. இப்போ 59-50 ஆண்டு பிறந்தையார்கள் வந்து மண்பட்டி கொத்தி தான் தோட்டம் செய்தவை. இப்போ உள்ள அந்த பலம் இல்லை. தோட்டத்தில் மண்பட்டி போட்டு கொத்துற அளவுக்கு பலம் இல்லை இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு. அப்படி பலம் பெறணுமெண்டா முந்தினிய மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் விலை குறையணும். மீன்களெல்லாம் விலை இப்போ ஒரு விழா என்றால் ஒரு 4-5 ஒரு குடும்பத்தில் 4-5 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல காலை உணவு மதிய உணவு இரவு உணவு கஷ்டம் சாப்பாடுக்கு. சில வேளையில் வெள்ளை மாப்புட்டையும் வச்சு கொடுக்கணும். வெள்ளை மாப்புட்டு வந்து அமெரிக்கனுக்கு வந்து காசு, எங்களுக்கு வந்து வியாது. நன்றி. சரிங்க வர. ஓ ஆமாம்மா. மிளகாய் காட்டு. இல்லை வேணாம் வேணாம். பாருங்க மிளகாய் பெரிய மிளகாய். சரி பரவாயில்லையம்மா பரவாயில்ல. ஓகே வாரம் நம்ம வாரம். இதான் புளியங்குடல் சந்தி. இந்த வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. இதான் வடக்கு ஒழுங்கை. இல்லை இந்திரன்
பிள்ளையார் அரைக்கும் ஆலை இருக்குது. ஐயா வடக்குழங்கை இதா வடக்குழங்கை. பாருங்க வடக்குழங்கை உங்களை முழுமையாக காட்டிக்கொள்கிறேன். உண்மையை நான் உங்களுக்கு முழுவதுமாக இந்த வடக்குழங்கையை காட்டி கொண்டு வரேன். புளியங்குடல் வடக்குழங்கையா. பாருங்க வடக்குழங்கைய இப்போ ஊர் இப்படித்தான் இருக்குது. வீடுகளை பாருங்க நல்ல வடிவான வீடுகள்லாம் வந்து கட்டி வச்சிருக்கீங்கன்னா. உண்மையிலேயே இங்கால பக்கத்தில் அதாவது தீவகத்தில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற இடம் மட்டும் தீவகத்திலே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற இடம் மட்டும் சொன்னால் புளியங்குடல் தானா. ஆக்கள் கோயிலை வச்சிருக்கேன். இல்லை கொப்பரை காய போட்டிருக்கீங்கன்னா. அதாவது பார்த்தீங்கன்னா இனி தேங்காய் எண்ணெய் இல்லாமல் இதில் இருந்தால் எடுப்பினேன். இதில் இருந்து எடுத்து தான் வீட்டு தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறவியல். இங்கால தேங்காய்களை பாதியாக உடைச்சி காய போட்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. தோட்டம் செய்வீங்களா அம்மா? அப்போ சொந்தக்காராக்களை கஷ்டப்பட்டு வீட்டை சிசிடிவி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. பழத்தை பாதுகாப்புடன் இருக்கிறீங்களா? இவங்களோட வீடா? இங்க வந்து கட்டினீங்களா இல்லை முந்தையே இருந்ததா இந்த வீடுகள்? வந்து கட்டினீங்களா? எல்லாம் ஜாழ்ப்பாணத்துக்குள்ள வீடு வாங்கினா நீங்களே இங்க சொந்த இடமாய் வராதானே? சொந்த ஊர் மாதிரி வராதானே? நடக்கவும் கொள்ளைங்களையும் நடக்கணும் வருத்தங்கள் பிடிச்சிட்டு அப்போ இது ஒடியண்டா நடக்கலாம். கொள்ளைலாம் யாழ்ப்பாணத்துல இருந்து நேரம் குழம்புல இருந்து என்ன செய்யறோம். ஊர் மாதிரி வராதுன்னு. சரி அம்மா ஓகே. அப்போ அந்த கதையை இப்படி தான் பாவிக்கிறீங்களேண்ணே பார்த்ததோ. நன்றியா. ஓ நன்றி அம்மா நன்றி. ஓ அந்த வீடுகள்லாம் பாருங்க என்ன மாதிரி இருக்குண்டு. உண்மையிலேயே நல்ல வடிவாக கட்டி வச்சிருக்கிறேன். இங்கால எல்லா வளவுகள்லையும் தென்னை நிற்கிறேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மதுரை கங்காலையெல்லாம் பாருங்க நிறைய தென்னைகள் நிற்குது. இதுலாம் பாருங்க இங்கால பக்கங்களில் நிறைய தென்னை நிற்குது. தேங்காய்க்கு மட்டும் பஞ்சம் வராது. புகையில காய போகிற குடில் இருக்குது. பெரிய வீடு ஒன்று கட்டி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தென்னைகள் எல்லாம் நிற்குது. வெளியால இருந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் வீட்டை. பார்த்ததோ நல்ல காத்தோட்டமான இடம். இங்கே பக்கங்களில் நல்லபடியாக தோட்டம் செய்யணும். இது மிளகாய் தோட்டம் பாருங்க. ஆக்கள் ஒருத்தர் மிட இருந்தால் இந்த ஊரை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம்னு பார்த்தேன். சரி நாங்கள் தொடர்ந்து போவோம். என்ன இங்கே தோட்டம் இருக்குது, போய் பார்க்கலாம். பார்த்ததோ இங்கே நல்லபடியாக போயிட செய்யணும்.
அண்ணா மிளகாய் தோட்டம் இருக்கா? இங்கே இருக்க செய்யலையா? பூசணி தான் பார்த்து அண்ணா என்ன தோட்டமா? தோட்டம் எத்தனை கண்டு செய்கிறீங்க? நான் பொயிலக்காண்டில் பூசணியும் மிளகாய். என்ன விலை போகுது? விலை போய் மிளகாய். உங்கள் தோட்டம் எங்கே இருக்குண்ணா? இந்த தோட்டம் அங்கே போகணும். இது பூசணி இப்போ போடுறாங்க. என்ன நீங்கள் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? இப்போ கடையில் என்ன விலை விற்கணும்ண்ணா? கடவுள தெரியான 220 ரூபா, நேற்று 220 மிளகாய். இப்போ கொஞ்சம் எல்லாம் நோய் மிளகாய் குறைஞ்சிட்டு நாங்கள் நம்பிட்டுட்டேன், கைவிட்டாச்சு. இப்போ வேறு வயிறு போடுறதுக்காண்டி போயிடாங்க. என்ன எந்த ஒருத்தன் இப்போ காணி தோட்டம் படியே டைம் ஆச்சு போயிருப்பாங்க, வீட்டை போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் வீட்டை வலிக்கிறீங்க? நான் தண்ணி கொண்டு கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் வேலை முடிச்சு வருவேன். ஓகேண்ணா, ஓகே. இப்போ எனக்கு நிலத்தை பதப்படுத்துறீங்களா? செய்தாலும் அதை ஒரு நல்ல விலைக்கு விற்கலாது. என்ன ரீசன்? ஏண்டா இங்கே அப்படி தான் எல்லாம் இங்கே எங்கட சந்தையில் வந்து இந்த நாங்கள் சந்தைப்படுத்துறதுக்கு வந்து கடும் வியாபாரி மாதிரி இல்லை. இங்கே உள்ளவை தான் நான் எடுக்கிறேன். எங்கள்கிட்ட எடுத்தால் 200 ரூபாய்க்கு எடுத்தால் தாங்க விற்கிற 600 ரூபா. இப்போ நாங்கள் ஒரு பயிரை செய்கிறேன்டா யோசிச்சு தான் செய்ய வேண்டியது. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டால் நாங்கள் கஷ்டப்படுற பொருளை அவங்களுக்கு ஒரு இப்போ எங்கள்கிட்ட 50 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா அவன் 200 ரூபா விற்பினேன். அதனால எங்களுக்கு அந்த பயிரை செய்ய உங்களுக்கு நீங்கள் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க, அவைகள் இடையிலிருந்து 150 ரூபாய். அப்போ அதனால எங்களுக்கு அந்த பிரயோஜனம் இல்லாதால அதை செய்கிறதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. இப்போ நான் இந்த பூசணி திரும்ப 2ஆம் கட்டம் போடுறேன். ஏற்கனவே பூசணிக்கு கொடுத்த காசு கட்சிக்கு என்ன வரையில் 1.5 மாதம் ஆச்சு. அப்படி அவங்க ரோலிங் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த வெயில் கடந்து அடித்து கொண்டு கொடுக்குறான் மேலே கொடுத்துட்டு இந்த பிரயோஜனம் இல்லாமல் அப்படி இவ்வளோ பிரச்சனை என்ன செய்கிற தொழில் செய்யணுமே. எத்தனை பேரப்போ செய்தீங்கண்ணா பூசணி? நான் ஒரு 6000 கண்டு செய்தேன். 6000 கண்டு? 6000 கண்டில் கிட்டத்தட்ட எத்தனை கிலோ விளைச்சல் வரும்? 6000 கிலோ வரும். 6000 கிலோ ஒரு கண்டுலேருந்து 1 கிலோ பார்க்கலாமே? 1 கிலோ கூட தான் வரும். நான் நார்மலாக போடுறேன், அப்படி தான் போடுறேன். ஓகே. இப்போ நான் பூசணி போடுற தோட்டத்துக்கு வேறு பயிரும் இடையில போடலாம். போட்டால் இங்கே சந்தைப்படுத்துறதுக்கு நான் கஷ்டப்பட்டு இப்போ கொடுத்தா எங்கள்கிட்ட 50 ரூபா தான் எடுப்பான். உண்மைதானோ? அதனால் அந்த பெருசாக கஷ்டப்பட ஆசை விடாது, ஆசை இல்லை. இப்போ பூசணி முளைக்க என்ன ஒரு இடையில ஒரு பயிர் ஒன்று போடலாம். உண்மைதான். அப்போ அதை போடலாம். ஏன்னா இதுதான் பிரச்சனை. இங்கே ஏன் பூசணியை தேர்வு செய்தீங்களா? வெங்காயம் அதுகள் செய்யலாம், இல்லாட்டி புயல எல்லாம் ஓடுது தானே, புயல செய்யலாம். புயலையும் வந்து இப்போ வந்தோடனே இங்கே வந்து இங்கே ஆக்கள் இங்கே நடுற புயலையை விட்டுட்டு திரும்ப நாடு பக்கத்தில் போய் விட்டுறாங்க. அப்போ நாடு பக்கத்தில் வெட்டி கொண்டு வர புயலைக்கு அது மார்க்கெட் குறைஞ்ச புயல. எங்கட புயல மார்க்கெட் கூட்டின புயல. தீவத்து புயல தான் காரங்கூட. அவன் வார வியாபாரி மேலே என்ன சிங்களவன் அவனுக்கு எல்லாம் உண்டு. எல்லாம் கொண்டதால இந்த புயலையும் வந்த விழா கேட்பான். அதனால இந்த விடுக்க வச்சு ஒன்றும் செய்யலாம். அப்போ கொடுக்குறான். அதனால் நான் இந்த புயலே கொஞ்சம் விட்டாது. ஏன்னா போன நான் புயலையால் பெரிய பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்தில் நல்ல விலை கொடுத்துறீங்களே. அதானே இப்போ ஒரு 5-6 வருஷம் தான் இந்த பிரச்சனை. 5-6 வருஷத்துக்கு கூட இந்த நாட்டு புயலை வாரதால எங்களுக்கு அந்த புயலை செய்ய வேண்டிய அவசியம் விருப்பம் இல்லை. கஷ்டப்படுறதுக்குன்னா லாபம் இல்லை. அதோட நான் புயலையால் நல்லா வந்து ஆக்களை பிடிக்கிறோம். அதான் இந்த புயலை நல்லா வர இப்போ வந்து வேறு இடங்கள்ல இந்த புயலையை கொண்டு வந்து இங்கே கொண்டாந்துன்னொன்னே வார வியாபாரி வேறு என்ன செய்கிறாங்க, இந்த புயலைக்கும் ஒரே விலை, அந்த புயலைக்கும் ஒரே விலை. அதனால் பிரச்சனை. அதனால் அந்த புயலை செய்ய வேண்டிய இப்போ எல்லாம் 100க்கு 90 தான் புயலை இல்லை இங்கே. முழுக்க மிளகா பூசணி அதுக்கெல்லாம் இங்கே. இப்போ தண்ணி வசதி என்ன மாதிரி என்ன? இப்போ தண்ணிகள் இந்த குட்டைகள் நிற்கிது. இப்போ ஒரு 2 மாதம் போனால் இங்கே வேலை முடிஞ்சு. அப்புறம் என்ன செய்வீங்க? அது கூட சும்மா இருக்க இந்த இந்த காசை வச்சு மிச்ச மாசத்தை ஓட்டணும். என்ன இடையில சின்ன சின்ன வேலைகளுக்கும் போவீங்களே? மிஷின்கள் அதுகள் அப்படியே ஓட்டாமல் நம்ம தான் போடுறோம். மெட்டு மணி போயிட்டேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் தொழில் செய்யலாம். அதுக்கப்புறம் தண்ணி உப்பாக போயிடும். இந்த ஊரில் வளர்ச்சி என்னவா இருக்குண்ணா? வளர்ச்சி நல்லா இந்த வளர்ச்சியை தீவகத்துக்குள்ளேயே உண்மையாகவே இது புளியங்கூட தான் நல்லா இருக்குண்ணே. புளியங்கூட நல்லா இருக்குன்னா அந்த புளியங்கூட நல்லா இருக்கா அந்த நாங்கள் இப்போ செய்கிற விரியோசனத்தை கடும் விரியோசனம் வந்து இல்லை, கடும் லாபத்தை எதிர்பார்க்கல. அது நோமலாக அதான் பிடிக்கும். அண்ணா பிஸியாக போகிறீங்க? நான் இப்போ வேளாண் தனியாக அந்த வேலை முடிஞ்சு வராங்க. நீங்கள் போய் சம்பளம் காசை கொடுத்து விட்டு இருக்காம வேலை இப்போதாங்க பூத்தாங்க 10 கோடி போட்டனா அதுக்கு கிடைக்கணும். காய்க்க வலிக்கிட்டா இந்த பயிர் ஆயிருக்கு. இப்போ இதுக்குள்ளே பேர் சொல்லக்கூடிய ஆக்கலாரு நல்ல பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை முதலாளி என்ற பின்னம் தானே. அந்த காலத்தில் இன்னமா இருந்தவையர் இல்லை. இப்போ அந்த காலத்தில் இருந்தாங்க கூடுதலாக போயிட்டு இப்போ இந்த பிள்ளைகளவே தான் இங்கே இருக்கு. உண்மையிலேயே நான் இந்த கண்ணூடாக பார்த்த உண்டு புயலை செய்த ஆக்களை பார்த்துருக்கேன். இப்போ உண்மையாக பார்த்தா அவ்வளோது நல்லா அரைக்கணும்.
பிள்ளைகள் வெளிநாடு அங்கே இங்கேட்டு போய் நல்லா இருக்கு அவையெல்லாம் இப்போ ஓய்வு. இப்போ முதல்ல ஒரு காணியை பார்த்துட்டு சொல்லுவீனா இந்த தோட்டத்தை செய்து இவனை வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறேன், ம். அந்த தோட்டத்தை போயிட செய்து அவனை வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறேன் சொல்லி செய்யணும். இப்போ ஒரு வீடு கட்டணும் வேண்டாம் 2 வருஷம் ரோட்டம் மடிவாக செய்துட்டு வேண்டாம் வீடு கட்டி முடிக்கலாம். ஓ இப்போ வந்து கூலிகளும் கூட சாமான் கட்டுவில்லை பாதுகாப்பு ஒன்றும் செய்யலாம். கூலி இப்போ எவ்வளோ போகுது? 3000 ரூபாய் 2000. பெண்களுக்கு 2000, ஆண்களுக்கு 3000 ரூபாய். இப்போ 2 மணி மட்டும் வேலை எனக்கு 3000. ஆஹா 2 மணி வரைக்கும் தான் வேலை. 2 மணி மட்டும் செய்யணும். பொழுதோட மட்டும் நிற்கிறதும் இருக்குது. 2 மணி சில பேர் 2 மணி மட்டும் நின்று செய்வாங்க. ஆஹா 3000 ரூபாய் சம்பளம். உங்களுக்கு வேலையை முடிச்சா சரிதானே? வேலையை முடிக்கும். ஏன்னா இந்த வெயிலுக்கு ஒவ்வொரு நாளும் விழுவு செய்யலாம். அதுதான் ஆக்களை போட்டு செய்கிறேன். சரி என்ன சரி. ஆனால் பேர் என்ன? என் பேர் வெதீஸ்வரன். ஆஹா இதான இப்போ புதுசாக 2000 ரூபா காசு என்ன காட்டுறீங்களா வீடியோவில்? பாருங்க இப்போ இலங்கையில் 2000 ரூபாய் இதுதானே? சரி என்ன என்ன நன்றியா. மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு நிற்குது பாருங்க. ஊரில் மாடுகள் எல்லாம் எல்லாடியா மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. சரி நாங்கள் தொடர்ந்து போவோம். என்ன உள்ளுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது, நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் போகிறதே சரியான கடும் ரிஸ்க், ஒன்றும் செய்யலாது. ஏன்னா அந்த கோயில் நான் உங்களுக்கு காட்டிடு, அதால் இன்றைக்கு கொண்டு போய் காட்டி கொள்கிறேன்னா. ஒரே சேரும் சகதியுமாக இருக்குது. சரி நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்ததோ செருப்பை கலட்டிட்டு நம்புகிறோம். பாம்பு பூச்சி நிற்குமோன்னு தெரியாது, நீர் பாம்புங்கிறது கிடக்குதோ தெரியாது, பார்ப்போம். ஓ சில இடங்களில் கஷ்டமாக இருக்கு. சரியான சுதி. உள்ளுக்கு நல்ல பறவைகள் எல்லாம் நின்றது. நான் போயக்குள்ள நிற்குமோ தெரியாது, பக்கத்தில் நின்றா காட்டிக்கொள்றேன்னா. இஞ்சி நல்ல தண்ணி. ஓ மை காட், இந்த தண்ணிக்குள்ளே என்ன கிடக்குதுன்னு தெரியல. ஸோ சேட். நிறைய பறவைகள் நின்றது, எல்லாம் பறந்து போயிடுச்சு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோத்துக்கு அழகாக இருந்தது. ஓ ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு அழகான கோயில் உண்டு. உண்மையிலேயே தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த மரம் முழுக்க பார்த்திங்கன்னா பறவைகள் எல்லாம் நிற்க அவ்வளோத்துக்கு அழகாக இருந்தது. நாங்கள் கிட்ட வந்தோடனே பறவைகள் எல்லாம் பறந்து போயிடுச்சு. எப்படியும் எங்கால பக்கத்தில் வந்தாலும் தண்ணிக்குள்ளே இறங்கித்தான் வரணுமா. இதில் வைரவர் வீட்டில் இருக்கிறார். அப்படியா பாருங்க வைரவரை. வேல்னை நடராஜ வித்தியாலயத்துக்கு பின்னால் தான் இந்த கோயில் இருக்குதா. உண்மையிலேயே ஒரு அழகான இடம். இதில் தான் விளக்கு வைக்கிறவையர். சட்டப்படி இயற்கையான இடம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. காய்ஸ் உண்மையிலேயே இது ஒரு அழகான இடம். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை,
கிட்டத்தட்ட ஒரு தீவு மாதிரி தான். சுற்றியோட பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 மரங்கள் இருக்குது. ஒன்று பூவரசு, அடுத்தது மஞ்சள் வண்ணா, இதில் ஒரு அரச மரம் ஒன்று நிற்குது பாருங்க. கோயிலுக்கு பின்னால் ஒரு ஆலமரம் நிற்குது. ஓ அங்கே பாருங்க பனையும் நிற்குது. கொச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊமல் கொட்டைகள் எல்லாம் இதில் குவிச்சு விட்டுருக்கீங்கன்னா இனி அடுத்தடுத்த மாதங்களில் போயிலே இதில் தான் காய போயிடும். அது கூட இல்லை. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் மகாமாரி இலவச கல்வி நிலையம் இருக்குது. இப்போ தான் இது கல்வி நிலையம். அந்த காலத்தில் இது ஒரு நெசவு செய்கிற இடம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோஸ் எல்லாம் இங்கே தான் வழங்குறவையல். பழைய ஆக்களோட கதைக்கும் போது எனக்கு ஃபோனில் சொன்னவையல், தம்பி இதுதான் விஷயம், போன முறை இந்த இடத்த நான் காட்டினேன், ஆனால் பழைய கதை எனக்கு தெரியாதானே, அதெல்லாம் சொல்லல. இதான் வேலனை மேற்கு நடராஜ வித்தியாலயம். ஸ்கூலை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. பாருங்க இதுதான் ஸ்கூலுடைய உள்பகுதி. உண்மையிலேயே நல்ல பெரிய ஸ்கூல் தான். இதில் கிணறு இருக்குது. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். நாங்கள் பள்ளிக்கூடத்தை தாண்டி வரும்போது இதில் புகையிலை தோட்டம் இருக்குது. கிட்டத்தில் தான் வச்சுருக்கணும் போல். இதோட கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலை நான் அன்றைக்கு காட்டி இல்லை, இதை பார்த்துட்டு போவேங்க. இதுதான் பலவளவு ஞான வைரவர் கோயில். பாருங்க என்ன மாதிரி இந்த இடம் இருக்குன்னு சொல்லி. சுவர்களை ஆழம் விழுதுகள் அப்படியே சூழ்ந்து இருக்குது. இந்த கோயிலோட பேர் பலவளவு ஞான வைரவரா. இதில் வௌவால்கள் எல்லாம் நிற்குது. உங்களால் முடிஞ்சா இந்த கோயிலுக்கு ஒரு காலம் வந்து பாருங்க. கோயில் சுவர்களை எல்லாம் ஆழம் விழுது அப்படியே சூழ்ந்துட்டுது. இப்படி கோயில் அங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. வைரவருடைய சூடம் இருக்குது. இதில் தான் நாக்கள் பொங்குற வெயில் போல கல் வச்சிருக்கீங்கன்னா. தூரம் சகதியுமே அவ்வளோ தூரம் போகவே இல்லாது. கஷ்டப்பட்டு அந்த வீடியோலாம் பதிவு செய்து போடுங்க. அதான் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ தொடர்ந்து பார்த்து உங்களோட ஆதரவு தாங்க.